அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் மதுரையில் புதிய தொழிற்பேட்டை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் மதுரையில் தொழில்துறையினருடன் அவர் ஆலோசனை நடத்தினார். அப்போது உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கில் எந்தவித சமரசமும் இருந்ததில்லை என குறிப்பிட்டார். அதிமுக ஆட்சியில் 2 முறை தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தியதால் பல பேர் வேலைவாய்ப்பு பெற்றதாகவும் இபிஎஸ் பெருமிதம் தெரிவித்தார். அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் மதுரையில் தொழிற்பேட்டை அமைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஹோட்டல் தொழில் சொன்னாங்க, பல்வேறு இடர்பாடுகளை சொன்னாங்க, அதெல்லாம் உள்வாங்கிக்கிறோம். அதிமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கும், அதில் எந்தவித காம்ப்ரமைஷனே கிடையாது. இந்த நான் முதலமைச்சர் இருக்கும் சரி, அம்மா முதலமைச்சர் இருக்கும் சரி, அரசியல் தலையீடுகள் முற்றிலும் இல்லாத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டோம். அதில் நான் இருக்கும்போது கடுமையாக நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம், அம்மா இருக்கும்போது அப்படி தான் கடுமையாக நடவடித்தாங்க. ஏன்னா ஒரு மக்களுடைய பாதுகாப்பே காவல்துறை தான். எந்த அளவுக்கு காவல்துறை சிறப்பாக செயல்படுதோ அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கும். அதுவும் குறிப்பாக தொழில் செய்கிறவர்களுக்கு மிக மிக பாதுகாப்பாக இருப்பது காவல்துறை. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாக உங்களுக்கு முழு பாதுகாப்பு அதிமுக அரசு வழங்கும், அதில் எந்த தடையும் இல்லை.